96 திரைப்படம் விஜய் சேதுபதி நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அதுல பள்ளி காதலை நம்ம ரசிகர்கள் கண் முன்னால எடுத்து வந்திருப்பார் இயக்குனர். அதை போன்ற ஒரு காதல் கதை தான் இந்த வித் லவ். இந்த படம் 96 ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா தாக்கத்தை ஏற்படுத்தாம இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க பள்ளிகளில் நடக்கும் அந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு காதலை கொஞ்சம் மென்மையா அழகா எந்த விதமான ஒரு தவறான காட்சிகளும் இல்லாம ஒரு மனசுல பதிகிற அளவுக்கு எடுத்திருக்கிற படம் தான் இந்த வித் லவ். டூரிஸ்ட் ஃபேமிலியின் இயக்குனர் தம்பி அபினேஷ் ஜீவன் இந்த படத்தின் நாயகனாக நடித்திருக்கிறார். அனஸ்வரா ராஜன், ஹரிஷ்குமார், சச்சின் நாச்சியப்பன், காவியா அனில், சரவணன், தேனி முருகன், அந்த மாதிரி பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை இயக்கம் மதன், இசை சீன் ரோல்டன், சௌந்தர்ய ரஜினி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரி என்ன இருக்கு? கதையின் நாயகன் ஏற்கனவே பள்ளியில ஒரு மாணவி காதலிக்கிறாரு. ஆனா தன் காதலை சொல்ல ரொம்ப பயப்படுறாரு. எல்லா ஸ்கூல் பசங்களும் அந்த மாதிரி தான். அந்த ஸ்கூல் டைம் அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு. அதே மாதிரி கதையின் நாயகிக்கும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவர்கிட்ட நம்மளோட காதலை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த 2 பேரும் மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா 2 பேருக்கு அவங்க அம்மா அப்பா சேர்ந்து கல்யாணம் பண்ண முயற்சி செய்யறாங்க. அந்த நேரத்துல தனியா இவங்க ஒரு ஹோட்டல்ல சந்திச்சவங்க 2 பேரும் பழைய கதைகளை பேசி இன்டர்வல் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. கதையின் நாயகிட்ட நீங்க சொல்ல மறந்த அந்த காதலை அந்த பழைய பெண்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும். அதை நம்ம அந்த அந்த மூமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணணும். அதே மாதிரி நான் என்னுடைய சொல்ல மறந்த என்னோட காதலை அந்த காதல்கிட்ட சொல்றேன், அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்யாணம் பண்றது அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இந்த 1 வாரம் 10 நாள் நம்ம பழகும் போது உங்களை பத்தி நானும் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு புதுவிதமான நம்ம இப்போ ஒரு படங்கள் எல்லாமே டியூடு, அப்புறம் பல படங்கள் லவ் டுடே, மாதிரி பல படங்கள் இந்த மாதிரி பல புதுமையான விஷயங்களை புகுத்துறதா நினைச்சிட்டு ஏற்கனவே பல கஷ்டங்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க. ஆனா இதுலயும் அதே மாதிரி ஒரு புதுமையான விஷயத்த சொல்றதா முயற்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான படங்கள்ல இது வெற்றி அடைகிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த படத்துலயும் அதே போல இந்த ஒரு காட்சி வெற்றியா அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்துல அமைந்த திரைக்கதை. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம சின்ன பசங்கள்ல பெரியவங்கல இருந்து குடும்பம், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் நம்முடைய மதன் அப்படின்ற ஒரு இயக்குனர். இந்த படத்துக்கு ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் எங்கன்னா பெசர் இருந்தா கூட இந்த படம் ஒரு தவறான படமா அமைஞ்சிருக்கும். ஆனா எங்கேயுமே பண்ணாம ஒரு காதல்னா என்ன, பள்ளிப்பருவத்துல எப்படி ஒரு காதல் பண்ணுவாங்க, எதெல்லாம் பள்ளிப்பருவத்துல எதை காதல் நினைப்பாங்க, அது மாதிரி ரொம்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாம படத்தோட முக்காவாசி பாதி வரைக்கும் அந்த பள்ளி பருவத்து காதல் கதை சொன்னது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம சின்ன பசங்க அந்த அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது லவ் பண்றதா இருந்தாலும் அது இயற்கை, அது நடந்துருக்கு. அதை ஓரளவுக்கு எந்த விதமான குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை எடுத்து இயக்குனருடைய சாமர்த்தியம். அது எந்த விதமான தப்பும் தவறும் இல்லாம இந்த காதல் குண்டேன் படத்துல பழைய தனுஷ் படத்தெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு தவறான காட்சியில் எதுவுமே இல்லாம குடும்பத்தோட உட்காந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு சிரிப்பா அழகா அந்த ஒரு காட்சியும் நகர்த்தி போனது பெரிய விஷயம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அவங்க தேடின்னு போறது ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரி தேடின்னு போய் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து அந்த காதலை சொல்ல முயற்சி பண்றது, காதல் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனசு சாட்டிஸ்ஃபை ஆகுறது, இதெல்லாம் பாதி ஆட்டோகிராஃப் படத்தையும் ஒரு ஹிந்தி படம் லேட்டஸ்டா அந்த படத்தினுடைய காட்சி இருந்தா கூட படம் மொத்தமா பார்க்கும்போது படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்மளை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த படத்தோட இயக்குனர் ஆரம்பத்துல இறுதி நம்ம உட்கார வச்சிருந்தாரு. எந்த இடத்துலயுமே பெருசா போர் அடிக்காம எங்க காமெடி இருமோ அவங்க காமெடி, எங்க ஒரு காட்சி எல்லாருமாங்க காட்சி, எங்க இசையில இருமாங்க இசை பாடல்கள் சொல்லிட்டு முழுக்க ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துக்கிறார் இயக்குனர்